கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பிறவி உண்மை, அடுத்த பிறவி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாமானா எடுக்கலாம். எப்படி நான் பிறவியை உண்மைன்னு ஒத்துக்கிறது, நான் பிறவியை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? நீங்கள் நிச்சயமாக என் பயிற்சி செய்கிறவராக இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே என்ன புரிஞ்சிருக்கலாம். பயிற்சி செய்யாதவராக இருந்தால் நீங்கள் பயிற்சி செஞ்சு புரிஞ்சுக்க பாருங்க. பிறவி இருக்குதுன்றதுக்கு நிறைய கனவுகள் உதாரணமாக இருக்கும். நீங்கள் காண்ற கனவுகளை வச்சு நீங்கள் பிறவி இருக்குதுன்ட்டு சில இடங்களுக்கு போனால் ஏற்கனவே நீங்கள் அங்கே போன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நேற்று சன்மார்க்கோ போயிருந்தோம். அப்போ என் மனைவி சொல்லியிருந்தாங்க, நான் அந்த மாதிரி 7 வயசுல ஒரு முறை செத்துட்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு காணாமல் போய் திரும்பி வந்தான். அந்த மாதிரி ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்துருக்குது. அங்கே இந்த சிங்கம் தான் எனக்கு நெட்டுன்னு போச்சு. இந்த சிங்கம் தான் அதை பார்த்துட்டு, அந்த சிங்கம் தான் சன்மார்க்கோ சிங்கம், நீங்க பறக்கிற சிங்கம். அந்த மாதிரி பிறவிங்கள நீங்க எங்கன்னா எப்படா பிறந்து எங்கேயோ என்னவா இருந்திருப்பீங்க. நீங்களே உங்களை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, என் மனைவிக்காக சொல்ல வரல, நானே பிரிவை தெரியுறேன்னு சொல்லி வேந்தர் டிவியில் சொல்லி எல்லாம் இருக்கிறேன். லாஸ்ட் ஜென்மத்தில் நான் ஒரு பைலட்டாக இருந்து செத்து போனேன். அதுக்கான தழும்புகள் என் உடம்புல இருக்குது. ஸோ இந்த பிறவியை நான் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, முழு கிளியர் கட்டாக வரையறுக்க முடியாது உங்கள் பிறவியை, வாழ்க்கையை. எனக்கு உன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டேன். போன பிறவியில் நான் கடவுள்கிட்ட கேட்டது, உன்னை தெரியாமல் நான் சாகக்கூடாது அப்படிதான் நான் நினச்சேன். அதோட பலன் தான் இங்கே தமிழில் பிறந்தேன். தமிழில் பிறந்ததுனால தான் எனக்கு சாத்தியமாச்சு கடவுள் புரிஞ்சுக்கிறது. வேற மொழியில் நான் பிறந்திருந்தா கடவுள் புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த மொழியே கடவுளால் ஆனது தான். நான் பிறந்துட்டேன்றதுக்காக சொல்ல வரல, இந்த ஜென்மம் தான் எனக்கு அதுக்கு. ஜென்மமா அதே மொழியில் போகுதுன்னு கடவுள் புரிஞ்சுக்காமலாம் இருக்கிறான். ஸோ நீங்கள் ஜென்மத்தை தேர்ந்தெடுக்கிறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏழ்மையாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அடுத்த ஜென்மத்தினாச்சும் நான் ஏழையாக இருக்கக்கூடாது, பணக்காரன் ஆகணும்னு வேண்டிப்பேன். இயல்பாகவே நேச்சுரலாகவே வரும். ஒரு பெண் அசிங்கப்பட்டு ரொம்ப கேவலப்பட்டேன்னா, எனக்கு போதும் இந்த பொம்பளை பிரிவானா, எனக்கு ஆம்பளையாக தான் பிறக்கணும் அப்படின்லாம் கேட்போம். வழியில் எப்போ உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பமும் அமையும். அப்படிதான் இருப்பீங்க. அதனால பிறவி இருக்குது, பிறவியை தேர்ந்தெடுக்கிற உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கான தகுதி இருக்குதா அதான் கேள்வி. தகுதியை வளர்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.